எனது அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது வகுப்பு 7 இயல் 1 எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் அமைந்துள்ள பாடலை கற்போம். அதற்கு முன்பு நாம் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பது போலவே தாய்மொழியிற் சிறந்த வேறு மொழியும் இல்லை. பிற மொழிகளை கற்கலாம், ஆனால் அறிவு வளர்ச்சிக்கு தாய்மொழியே அடிப்படை. அத்தகைய சிறப்புடைய தாய்மொழியின் மீது நாம் பற்றுக்கொள்வதே மேன்மை ஆகும். தாய்மொழி தமிழாகும். இம்மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி என்பர் அறிஞர்கள். உயர்தனி செம்மொழியாகவும் விளங்கி வருகிறது. இலக்கண இலக்கிய வளங்களை பெற்றுள்ளது. உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுகின்றது. காலச் சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடும் திகழ்கிறது. அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். நாம் இப்பொழுது நூல் வெளியையும் பாடல் ஆசிரியரையும் பற்றி பார்த்துவிட்டு பிறகு நாம் பாடலுக்கு செல்லலாம். இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்று அழைப்பர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எனும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. இப்போது நாம் பாடலை காண்போம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன் மொழியாம். தமிழ் தேன் போன்ற மொழி என்று பாடலாசிரியர் கூறியுள்ளார். இப்போது நாம் பாடலின் பொருளை பார்ப்போம். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் எவரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார்கள். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்பமுடன் வாழ அன்பும் அறமும் தந்து உதவுகின்றது நமது தமிழ்மொழி. நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டுகின்றது. அஃது அச்சத்தை பயத்தை போக்கி இன்பத்தை தருகிறது. எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற இனிமையான மொழியாகும். சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும் என்றால் ஊக்கப்படுத்தும், நம்மளை உற்சாகப்படுத்தும். விரதம் நோன்பு, குறி குறிக்கோள் நோக்கம் என பொருள் கொள்ளலாம். பொழிகின்ற தருகின்ற. என்ன மாணவர்களே, பாடலின் பொருளை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை மோனை சொற்கள் என்கிறோம். முதல் எழுத்தில் ஆரம்பிக்கும் எழுத்துக்களை மோனை சொற்கள் என்கிறோம். அருள் நெறி அன்பும், அதுவே அச்சம், கொல்லா கொள்கை,
அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எதுகை சொற்கள் என்கிறோம். அருள், பொருள், கொல்லா, எல்லாம், அருள், பொருள். புரிந்ததா மாணவர்களே? எங்கள் தமிழ் பாடல் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்கள் என்கிறோம். தரலாகும், குரலாகும், நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். புகழாது, இகழாது, வான்மொழியாம், தேன் மொழியாம்.